இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். பாஸ்தான்னு சொன்னால் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வரதே இத்தாலியன் டிஷ் தான் வரும். ஆனால் நான் செய்ய போகிற பாஸ்தா வந்துட்டு நம்ம ஊர் முறுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க. லைட்டாக கிறிஸ்பியாக கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இது உங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட ஸ்நாக்ஸாக இது போட்டு விடலாம். பார்ட்டி ஸ்நாக்ஸாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு பாஸ்தாவை போட்டு முக்காப்பாக தான் நல்லா வேக விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பாஸ்தா இருந்துக்கிட்டு தனித்தனியாக இருக்கும், ஒட்டாது. முக்காப்பாக தான் வந்ததுக்கப்புறம் பாஸ்தா வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடித்தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. பாஸ்தாவை ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க, அப்புறம் சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் முக்காப்பாதை மட்டும் வேக விட்டுருங்க. இப்போ அந்த பாஸ்தா ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் எடுத்து அதை 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கோசரம் நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைச்சிக்கோங்க. அந்த பாஸ்தாவையும் எடுத்து அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் அந்த பாஸ்தாவில் வந்து ஒட்டணும், நல்லா ஒட்டுற மாதிரி கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் பாஸ்தாவுக்கு வந்துட்டு நல்லா கோட் ஆகி கிறிஸ்பியாக ஃபீல் கொடுக்கும். மிளகாத்தூள் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு எத்தனை ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 5 நிமிஷம் அதை ஊற விட்டுருங்க. அப்போ தான் பாஸ்தாவில் அந்த பவுடர்லாம் வந்துட்டு இறங்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயை வந்து லைட்டாக ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ட்ரிக்கு, எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹாட் ஆகக்கூடாது. பாஸ்தா வந்துட்டு வெளியே தான் வந்து வெந்துடும், உள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணணும். பாஸ்தாவை பேட்சாக ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாஸ்தா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரியணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாஸ்தா பொரிய வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டாவே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும் பாஸ்தா வந்துட்டு பொரிஞ்சிருச்சுன்னு. இப்போ பொரிச்ச பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பாஸ்தாவும் பொரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், பாஸ்தானா ஜஸ்ட் இத்தாலியன் டிஷ் தான் நினைக்கிறீங்க. நம்ம சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸாக கூட அதை கன்வெர்ட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிருச்சு இந்த பாஸ்தா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பாஸ்தா கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்ட உடனே எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.